எனது பெயர் மவ்லானா அபுல் கலாம் ஆசாத். ஒரு புரட்சியாளன், ஒரு கல்வியாளர், ஒரு சுதந்திரப் போராட்ட வீரர். நான் மக்காவில் ஒரு இந்திய முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தேன், ஆனால் என் வளர்ச்சி கல்கத்தாவில் நிகழ்ந்தது. சிறு வயதிலேயே அரபு, பாரசீகம் மற்றும் உருது மொழிகளில் தேர்ச்சி பெற்றேன். 12 வயதில் இஸ்லாமிய தத்துவம், கணிதம் மற்றும் விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த அறிவைப் பெற்றிருந்தேன். எனக்கு பாரம்பரிய மதரசா கல்வியிலும் நவீன கல்வியிலும் ஆர்வம் இருந்தது. ஆங்கிலம், தத்துவம் மற்றும் உலக வரலாற்றை சுயமாகக் கற்றேன். இந்த கலவையான கல்வி பின்னர் என் சிந்தனையை வடிவமைத்தது. அல் ஹிலால் என்ற உருது இதழைத் தொடங்கினேன். இது இந்திய முஸ்லிம்களிடையே ராஜதந்திர விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அல் ஃபலக் மூலம் ஆங்கிலேயர் ஆட்சியை திறம்பட விமர்சித்தேன். பிரிட்டிஷ் அரசு எனது இதழ்களை தடை செய்தது. நான் நாடு கடத்தப்பட்டேன். ஆனால் என் எழுத்து மூலம் இந்திய சுதந்திரத்திற்கான தீவிரமான வாதங்களை முன்வைத்தேன். காந்திஜியின் நெருங்கிய நண்பராக மாறினேன். கிலாபத் இயக்கம் மற்றும் உப்பு சத்தியாகிரகம் ஆகியவற்றில் முன்னணி பங்கு வகித்தேன். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராகவும் இருந்திருக்கிறேன். இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்று பல கல்வி நிறுவனங்களையும் நிறுவினேன். இந்தியா பிரிந்தால் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உலக இஸ்லாத்திற்கே பெரும் தோல்வி ஏற்பட்டும் என வாதாடினேன். ஆனால் என் பேச்சு கேட்கப்படவில்லை. இந்தியா விடுதலை அடைந்தது என்ற நூல் பிரிவினையின் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொணர்ந்தது. நான் ஒரு முஸ்லிம், ஒரு இந்தியன். என் வாழ்க்கை முழுவதும் இந்தியாவின் ஒற்றுமைக்காகப் போராடினேன். கல்வியின் மூலம் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக்க விரும்பினேன். சுதந்திரம் கிடைத்தாலும் பிரிவினை எனது இதயத்தை உடைத்தது. ஆனால் இந்தியாவின் பல்வேறு மதங்கள், மொழிகள், பண்பாடுகள் ஒன்றிணைந்து வாழ வேண்டுமென்ற என் கனவு இன்னும் உயிர்ப்புடன் உள்ளது.